1000 வருஷம் நாங்க அங்கதான் ஆண்டவரை இருக்க போகிறோம். ஆமென். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, நாங்கள் ஜெபித்த இந்த 5 காரியங்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கிறீரோ அதன்படி இந்த 5 காரியங்களின்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நம்ம தொடர்ந்து அப்படியே 6ஆம் வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, பொய்யான பாடலாமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உன்னத தேவனே என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இப்போதும் இயேசுவானவர் சிலுவையில் சொல்லிய 6வது வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவானவர் சிலுவையில் சொல்லிய 6வது வார்த்தை யோவான் 19:30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் உள்ள பதம் என்னன்னா இட் இஸ் ஃபினிஷ்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு நீச்சல் வீரர் பல மைல்கள் தூரம் அவர் கடலில் நீந்தி ஒரு கரைக்கு சேரும்போது அப்பாடா அப்படின்னு விழுறாரு. அப்போ விழும்போது அவர் அந்த அப்பாடான்னு சொல்கிற அந்த வார்த்தை, நம்மளே ஒரு சின்ன ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோன்னா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது, அப்படிதானா? அதே போல் அந்த உலகத்தில் இருக்க நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா இயேசுவானவர் பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த வேலையை மிகவும் சிறப்பாக இயேசுவானவர் செய்து முடித்தார். அதனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், முடிந்தது அப்படின்னு. சிலுவை என்பது சும்மா சாதாரணமானது இல்லைங்க. நம்ம ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே நம்மளால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் தொங்கி அந்த மறிக்கிற தருணத்தில் இருக்கிறார். அவருக்கு நிறைய சோர்வு இருந்திருக்கும், தாங்குண்ணாத வேதனை இருந்திருக்கும், ஒரு களைப்பு இருந்திருக்கும். அப்படி நிறைய அந்த பாடுகள் மத்தியில் தான் அவர் அந்த சிலுவையை சுமந்தார். இவர் இந்த பாடுகள் மத்தியில் சிலுவையை சுமந்து
இந்த வார்த்தையை சொல்றார், முடிந்தது அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு தோல்விக்கான வார்த்தை என்று நம்ம ஒரு நாள் நினைத்து விடக்கூடாது. ஏனெனில் அது ஒரு வெற்றியின் குரல். இந்த வெற்றியின் குரல் இயேசுவானவர் எதற்காக செய்தார்? இந்த வெற்றிக்கான வார்த்தை யாருக்குரியது? கர்த்தருக்குரியது மட்டுமா? இல்லை. இந்த வெற்றிக்கான வார்த்தையை முழுவதுமாக சுதந்திரிக்கக்கூடியவர்கள் நாம். ஏனென்றால் நமக்காகத்தான் அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அநேக நீதிமான்களை ஆண்டவர் அழைத்திருந்தார். ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சித்தத்திற்காக அவர் அழைத்தார். அவர்களெல்லாம் அவருடைய சித்தத்தை நேர்த்தியாய் செய்தார்களா என்று பார்த்தோம் என்றால் அப்படி இல்லை. ஆனால் இயேசுவானவர் அவருடைய பிதாவுடைய சித்தத்தை அப்படியே 1% ஓட விலகாம 100% அவருக்காக அவருடைய சித்தத்தை வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். எப்படி எனில், யோர்தான் நதியில தொடங்கி அவருடைய ஊழியம், அந்த யோர்தான் நதியில தொடங்கி அவர் அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் போற வரைக்கும், அந்த கல்வாரி மலை வரைக்கும் போற வரைக்கும் அவருடைய வேத வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராய் இயேசுவானவர் இருந்தார். இப்போ நமக்கு அந்த வெற்றியை தந்துட்டார். நாம அந்த வெற்றியை சுதந்திரித்து கொண்டோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அந்த வெற்றி இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால் ஒரு சில காரியங்களால் அந்த வெற்றிகளுக்குள் நாம் செல்ல முடியாது இருக்கிறோம். அந்த வெற்றிக்கான குரல் நம்மிடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் நம்மை தடை பண்ணி வைத்திருக்கிறது, நமக்கு தடையாக இருக்கிறது. அந்த காரியங்களுக்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். அனைவரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் செய்யலாமா? சில காரியங்களை நான் சொல்வேன், அதற்காக நாம் ஜெபிப்பதற்கு இருப்போம். ஆமேன். சோதர ஏசப்பா, சோதர ராஜா ஏசப்பா, எங்களுக்காக நீர் அப்பா வெற்றியின் குரல் அப்பா முளைத்தீர் ராஜா. முடிந்தது என்று சொல்லி அப்பா வெற்றியின் குரல் முழங்கினீர். ஆமேன் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஏசப்பா நாங்களும் அந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியாக இருந்தாலும் எங்களிடத்திலே அப்பா கடன் பிரச்சனை, கடன் பாரங்கள் ஒரு அப்பா பாரமாய் இருக்கிறது ராஜா. அந்த வெற்றியின் வார்த்தையை, வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாதபடி இருக்கிறோம் அப்பா. இந்த கடன் பிரச்சனைக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபம் செய்ய போகிறோம். ஆமேன் ஆண்டவரே, எல்லாரும் நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். ஆமே, நீங்கள் எங்கெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த கடன் நம்மளை வச்சின்னு பாதைக்குள்ளே கொண்டு போகாது. அதுக்குள்ளே இருந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு இருப்போம். அதனால் நாம் இந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிந்தது, ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக நாம் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஏசப்பா, எங்களிடத்திலே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா அநேக பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைக்காக கடன் வாங்கி இருப்பார்கள் அப்பா. ஆமேன் ஆண்டவரே, சிலர் தாங்கள் தொழில் செய்வதற்காக கடனுக்குள்ளே மூழ்கி இருப்பார்கள் ராஜா. சிலர் தாங்கள் நிலம் வாங்குவதற்காக மூழ்கி இருப்பார்கள் ராஜா. சிலர் தாங்கள் வீடு கட்டுவதற்காக அப்பா கடனுக்குள்ளே மூழ்கி இருப்பார்கள் ராஜா. இயேசுவே, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அப்பா முற்றிலுமாய் ஒரு விடுதலையை தாரும் அப்பா. ஆமேன் ஆண்டவரே, நீங்க கேளுங்க, நீங்க கேட்டாதான் கொடுப்பார். நாம் கேட்கிற எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே பதில் தர வல்லவராய் இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு இந்த வருட முடிவிற்குள்ளாக நமது கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்று ஆமே நீங்கள் கேளுங்க. ஏசப்பா, ஆமேன் ஆண்டவரே, எங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா. ஏசப்பா, வீட்டின் நிமித்தம் எங்களுக்கு உண்டான கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. ஆமேன் ஆண்டவரே, நீங்க தான்ப்பா சொல்லி இருக்கீங்க, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று. ஆமேன் ஆண்டவரே, வாங்குகிற கரங்களாக அல்ல, கொடுக்கிற கரங்களாய் அப்பா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டா அவங்களுக்கு அடிமைன்னு சொல்றாங்கப்பா. இயேசுவே, கர்த்தாவே, நாங்கள் கடனுக்கு அடிமை அல்ல, கர்த்தர் ஒருவருக்கே அடிமை. ஆமேன் ஆண்டவரே, எப்போதும் உமக்கே அடிமையா இருக்கணும் ராஜா. இயேசுவே, அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அதுவே வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆமேன் ஆண்டவரே, ஏதோ நாங்க வந்தோம் ஜெபம் பண்ணோம் என்றது இல்லை.
இயேசுவே உமக்காக வாழக்கூடிய கிருபை வேணும், வெற்றியான வாழ்க்கை வாழக்கூடிய கிருபை வேணும். ஆமென் ஆண்டவரே, அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய இந்த கடனை எங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, இந்த வருடம் முடிவிற்குள்ளாக அப்பா உமது மகிமையை எங்கள் கடன் பிரச்சனையில் இருந்தாப்பா நாங்கள் காணணும். ஆமென் ஆண்டவரே, முற்றிலுமாய் வெளியே வருவதற்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, நாங்கள் கடனுக்கு அடிமையானவர்கள் அல்ல, கர்த்தருக்கு அடிமையானவர்கள், கர்த்தருக்கு அடிமையானவர்கள். ஆமென் ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறியப்பா வெற்றியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள என் தேவனீர் கிருபை செய்யும், என் தேவனீர் கிருபை செய்யும் அப்பா. ஆமென் ஆண்டவரே, இதே போல ஆமென் ஆண்டவரே பாவ சிந்தனை இயேசுவே ஆமென் அப்பா உம்மிடத்திலே கிட்டி நெருங்கி சேரக்கூடாதபடி அப்பா இந்த உலகத்திலே அநேக பாவ சிந்தனைகளுக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்தீர் ராஜா. இருந்தாலும் அப்பா நாங்கள் இந்த நாட்களிலும் அப்பா பாவ சிந்தனைக்குள்ளாக இருக்கிறோமே. எங்க பாவ சிந்தனைகளுக்கு அப்பா ஆமென் ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. எங்க பாவ சிந்தனைகள் முடிந்தது என்று சொல்லத்தக்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பாவ சிந்தனைகள் அல்ல தேவ சிந்தனைகள் உண்டாகட்டும். தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்கிறது உண்டாகட்டும், தேவ எண்ணங்கள் உண்டாகட்டும் அப்பா. அப்படியே நீரங்களை நடத்தணும் ராஜா. தேவ சிந்தனை உடையவர்களாய் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ என் தேவன் அப்பா தேவ சிந்தனை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் ஆண்டவரே, இந்த வெற்றியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவ சிந்தனையை கேளுங்க. ஆமென் ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்ய, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய இயேசுவே நீர் எங்களுக்கு கிருபை தாரும். தேவ சிந்தனை உடையவர்களா எங்களை மாற்றும், தேவ சிந்தனை உடையவர்களா எங்களை மாற்றுங்கப்பா, நீங்க மாற்றுங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, இதை நாங்கள் எங்கேயும் போய் வாங்க முடியாது ராஜா, எந்த இடத்துல போய் கேட்க முடியாதப்பா. இயேசுவே நீதான் எங்களுக்கு தேவ சிந்தனையை தரணும். ஆமென் ஆண்டவரே, எப்போதும் உம்மை குறித்து சிந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எப்போதும் உம்மை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவே வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் தேவ சிந்தை எப்போதும் கொண்டவர்களாக அனுதினமும் தேவ சிந்தை கொண்டவர்களாய் இருக்காப்பா நீர் எங்களை பாத்திரப்படுத்துங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, இயேசுவே ஆமென் அப்பா எங்கள் வியாதியில் அப்பா எங்கள் வியாதி எங்கள் சுகம் பலவீனத்தில் இருந்தாப்பா ஆமென் ஆண்டவரே நாங்கள் முற்றுமாய் விடுதலை பெற ஆமென் எங்க வியாதிக்கு அப்பா சரீர பலவீனத்திற்கு ராஜா எங்கள் சோர்வுகளுக்கு அப்பா நீர் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா, ஒரு முடிவு உண்டாக்குங்கப்பா. நீர் முடிந்தது என்று சொன்னீர். ஆமென் அப்பா எங்க சரீரங்கள் எல்லாம் அப்பா எங்க கண்கள் எங்கள் காதுகள் எங்கள் வாய்கள் அப்பா ஆமென் ஆண்டவரே எங்க கால்கள் எங்கள் கரங்கள் எல்லாம் அப்பா உமக்காக செயல்படணும். இயேசுவே உமக்காக செயல்படணும் ராஜா. எதுவும் எங்க வியாதிக்கு நாங்க கொடுத்துடக்கூடாது ராஜா. ஆமென் ஆண்டவரே, எல்லாம் அப்பா உமக்கானதாய் மாறட்டும் ராஜா. நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, வியாதியிலிருந்து முற்றிலுமான ஒரு விடுதலையை தாரும். ஆமென் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் இப்ப பலவீனம் இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கோ ஆமென் ஆண்டவரே கேளுங்க, எசப்பாட்ட கேளுங்க. அவர் மட்டும்தான் தர முடியும். எந்த சுகமும் எந்த ஹாஸ்பிட்டலும் தர முடியாது, எந்த டாக்டர்ஸும் தர முடியாது. அவங்க தந்தா கொஞ்ச நேரம் தான் இருக்கும், கொஞ்ச காலம் தான் நீடிக்கும். ஆனால் கர்த்தர் சுகத்தை தருவார் என்றால், கர்த்தர் விடுதலையை தருவார் என்றால் ஆமென் ஆண்டவரே பரிபூரண சுகம் பரிபூரண ஆமென் ஆண்டவரே சோத்தரிக்கிறார் ராஜா. ஆமென் ஓ ரிக்கனபுர ஆமென் சோதரம் சோதரர் ராஜா. ஆமென் ஆண்டவரே, எங்கள் சபையிலே இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளை பொருளாதாரத்தில் நாங்கள் தாழ்ந்து இருக்கிறோம் ராஜா. இயேசுவே பொருளாதாரத்தில் எங்களை உயர்த்துங்க. நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கும் போது வெற்றியான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை அப்பா எங்க விசுவாச குடும்பங்களை பொருளாதாரத்தில் என் தேவனீர் உயர்த்துங்க ராஜா.
பொருளாதாரத்திற்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு என் தேவன் இந்த நேரத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கப்பா, ஒரு முடிவு உண்டாக்குங்க ராஜா. நாங்கள் யாரிடத்திலும் போய் நிற்க கூடாது. இயேசுவே மனிதர்களிடத்தில் நின்றால் எங்கள் அவமாய் பார்ப்பாங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, நாங்க கேட்கறத திருப்பி வாங்கிக்கிடுவாங்க ராஜா. ஆனால் என் தேவனிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவரா இருந்தால் நீங்க எங்கிட்ட கேட்க மாட்டீங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, இயேசுவே உமது கரங்கள் கொடுக்கிற கரங்கள் அப்பா, எங்கள் பொருளாதார உயர்வையப்பா உம் கரங்களிடத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீர் கிருபை செய்யுங்க ராஜா, நீர் கிருபை செய்யுங்கப்பா, நீர் கிருபை செய்யுங்க ராஜா. பொருளாதாரத்துல ஒரு உயர்வை தந்துருங்க ராஜா. எங்க பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்துல ஒரு உயர்வை தாங்க. ஆமென் ஆண்டவரே, சோதர ராஜா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே, இயேசுவே இவ்வளவு நேரம் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் செபம் செய்தோம். ஆமென் ஆண்டவரே, முடிவு உண்டாக்கணும் ஆண்டவரிடத்திலே மன்றாடினோம். ஆனால் இப்பொழுது நாம் ஆமென் ஆண்டவரே, இந்த வெற்றியின் வாழ்க்கை இந்த உலகத்திற்கானது இது எல்லாம். ஆனால் இந்த வெற்றியின் வாழ்க்கை பரலோக வெற்றியின் வாழ்க்கையாய் எப்பொழுதும் மாறும் எனில் நமக்குள் ஆத்தும வாஞ்சை, ஆமென் ஆண்டவரே, பரலோக வாஞ்சை, ஆத்தும ரட்சிப்புக்கான அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கும் போதுதான் ஆமென் ஆண்டவரே நாம் பரலோக வெற்றியை காண முடியும். ஆமென் அப்பா, இந்த ஆத்தும வாஞ்சையேப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவன் இந்த நேரத்திலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆத்தும பாரத்தை தாங்க ராஜா. ஒவ்வொரு நாள் இந்த இடத்துல வந்து நின்னப்பா, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்திலே வந்து ஜெபித்து செல்கிறோமே. எங்க சபை ஆத்துமாக்களால் நிரப்புங்க, எங்க சபை ஆத்துமாக்களால் நிரப்புங்க. ஆமென் ஆண்டவரே, எங்க கண்களப்பா காணட்டும் ராஜா. அந்நிய கண்கள் அல்ல, எங்க பேர பிள்ளைகள் கண்கள் அல்ல, நாங்க பார்க்கணும், நாங்க சுதந்திரிக்கணும் அப்பா. அதுதான் வெற்றியான வாழ்க்கை. ஆமென் ஆண்டவரே, இந்த கூடங்குளம் பட்டணத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், உம்மை அறியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசுவே, அந்த ஜனங்களை எல்லாம் தெக்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்க சபைக்கு நேராய் திருப்புங்க. எங்க சபையை குறித்த தரிசனம் உண்டாகட்டும் ராஜா. எங்க சபை வளரட்டும், ஆத்துமாக்களால் எங்க சபை நிறையட்டும். ஆமென் ஆண்டவரே, இயேசுவே அநேக ஆத்துமாக்கள் கொண்டதாய் நிறையட்டும். ஆமென் ஆண்டவரே, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஏசப்பா நம்மகிட்ட கேட்பார், நீ கார் கேட்ட கார் தந்தேன், வீடு கேட்ட வீடு தந்தேன், கடன் இல்லாம இருக்கணும்னு சொன்னேன், கடன் இல்லாம இருக்க வச்சேன், நீ எனக்காண்டி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பார். அப்போதைக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கணும், நான் இத்தனை ஆத்துமாக்களுக்காக ஜெபம் செய்தேன், இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தினேன் என்று சொல்வதற்கு ஆமென் ஆண்டவரே நம்மள்ட்ட பதில் இருக்கணும். அந்த பதிலை கொடுப்பதற்கு இந்த நேரத்தில் நாம் தகுதி இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆமென் ஆண்டவரே, எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க ராஜா. உமது சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்ல கிருபை தாங்க ராஜா. ஆமென் ஆண்டவரே, ஆத்தும வாஞ்சையே தாங்க. உமது சுவிசேஷத்தை எங்களால் சொல்ல முடியாத சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் என் தேவனே, ஒவ்வொரு நாளும் மனிதன ஜபத்துல அது தாங்க இது தாங்க என்று கேட்பதை காட்டிலும் ஆமென் ஆண்டவரே, ஆத்துமாக்களை அநேகமாய் தாரும் என்று ஜெபிக்கக்கூடிய வாஞ்சையுள்ளவர்களாய் இருப்போம். இதுவே பரலோக வெற்றிக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க கர்த்தரிடத்திலே கேட்போம். ஆமென். சோதரம் 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 சோதரம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்ட பின்பு ஏசப்பா வந்து பேசின 3வது வார்த்தை, தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26 வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்படின்னா இந்த வசனம் பற்றி என்னன்னா குடும்பம். அப்படின்னா அந்த குடும்பம் வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் மறிக்க போகும்போது தாய் மரியாள், ஏசப்பாவோட தாய் மரியாள், அவங்க வந்து இப்போ அவங்க கூட 5 பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்துக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் இவங்க வந்து ஏசப்பா வந்து முதல்ல தான் அவங்களுக்கு தலைமை பிள்ளை. ஆனால் அவங்க ஏசப்பா சிலுவையில் தொங்க போது அவங்க இவங்களுக்கு வந்து தாய் வந்து உணர்றாங்க, எனக்கு வந்து எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைகள் கல்யாணமே தனி குடும்பமாக போயிட்டாங்க. ஆனால் ஏசப்பா இந்த ஸ்திரியை வந்து ஏசப்பா நோக்கி பார்க்கும்போது அப்படின்னா ஏசப்பா வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளையாக இருந்து எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டிய கடமைங்க ஏசப்பா செஞ்சாங்க. ஆனால் மற்ற பிள்ளைங்க எப்படி பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா வந்து அவங்க நினைக்கும் போது ரொம்ப என்னை இப்படி சிலுவையில் தொங்கும்போது என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா ஒன்று சொன்ன ஏசப்பா அந்த எண்ணத்தை உணர்ந்து ஏசப்பா சொல்கிறாங்க, ஸ்திரீயே உன் மகன் உனக்கு அனாதான் இருக்கு அப்படின்னா இயேசு கூட அன்பாக இருந்த சீசனை நோக்கி ஏசப்பா சொல்கிறாங்க. உடனே அன்பாக இருந்த சீசனுக்கும் தனிமையாக விடப்பட்டதை கண்டு என்னை எப்பவும் கூடவே இருந்ததுனால இப்போ நம்ம தான் கூட இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் பாசமர்கள் நம்ம விலகி போகும்போது நம்ம கொஞ்சம் மனசு ஏக்கமாக இருக்கும், ஐயோ நம்ம இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணும். ஆனால் ஏசப்பா அதையும் நோக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த யோவானை நோக்கி நீ உன் தாய் அதோ இருக்கிறாங்க போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உன் தாய் ஒரு குடும்பத்தை இணைச்சி விட்டுருக்காரு. எல்லாருடைய ஏசப்பா வந்து இந்த குடும்பத்தை எதுக்காக வெளிப்பாங்க அப்படின்னா அந்த இயேசுவோடைய சந்ததி வந்து நம்ம வந்து குடும்பமாக வாழணும்னு சொல்லி தான் ஏசப்பா அந்த சந்ததியை ஏற்படுத்தினாங்க. ஏசப்பா யாருமே தனியாக விடலை. நம்ம வந்து